கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/2/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 6:31. கவலைப்படாதிருங்கள், டு நாட் worry. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த புதிய நாள் காலவேளையிலே கர்த்தர் பேசுவாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு அழுத்தம் அவனை அழுத்தி கொண்டே இருக்கிறது. பலவிதமான பாரங்களும் சுமைகளும் அழுத்தும் பொழுது மனிதன் வேஷமாகவே திரிகிறான் என்ற வார்த்தைகளின்படி கவலையோடு கூட அவன் திரிகிறான். அநேகரால் இயல்பு நிலைமை பாதிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள், நடைபெணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகுதியான மன அழுத்தமும் கவலைகளும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராய்ச்சியாளர்களும் மனத்தத்துவ ரீதியில் இருக்கிறவர்களும் விவிதமாய் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் அதிகமாக பலருக்கு முன்பதாக சிரித்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளான மனது அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாவிட்டால் கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள். 3 விதமான காரியத்தை நிமித்தமாக அதிகமான கவலை ஒரு மனிதனை அழுத்த ஆரம்பிக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவ்விதமான காரியங்கள் தான் ஒரு மனிதனுக்கு கவலை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். Do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear. கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நமக்கு சந்திக்க போதுமானவர் என்கிறதை நீங்கள் முழு மனதாய் நம்புங்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த மத்தேயு 6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, உங்களுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதபடி வாழ்வோம். என் நேசர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசு என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு நம்மால் முடியாவிட்டாலும் கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையிலே கவலைகளை மறந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கவலைப்படுகிறதுனால் நம்முடைய சரீர அளவை கூட்டவோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்பட கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கென்று பேசுகிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று பல வார்த்தைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, ஏனோ வாழ்க்கை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள், அல்லாவிட்டால் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் கவலைகள், அல்லாவிட்டால் பலவிதமான தேவைகள் நிமித்தமாக இருக்கிற கவலைகளினாலே மனம் சோர்ந்து போய் கலங்கி போய் விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்றே, அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கான மன தைரியத்தையும் அமைதியும் கட்டளையிட ஜெபிக்கிறோம். குழப்பங்களுக்கும் கவலைகளுக்கும் நீங்களாக்கும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் நசனக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றைய தினத்திற்கான கேள்வியும் அதற்கான பதிலும், இம்மானுவேலே, அவரின் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். யார் யாரிடத்தில் சொன்னது? ஏசாயா 8:8. கர்த்தர் ஏசாயாவை கொண்டு தாவீதின் வம்சத்தாருக்கு சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. யார் யாரிடத்தில் சொன்னது?